ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு, ஆரோக்கியமானது. வீட்டில் நம்ம எல்லாருமே பண்ணுறது தான் ரசம். அதில் நம்ம நிறைய வேரியேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு பர்டிகுலர் வேரியேஷன் தான் கொள்ளு ரசம். இந்த கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராம்னு சொல்கிறோம், இதை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இது அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வெயிட் லாஸ், அதாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இது ஒரு அருமையான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஹை ஃபைபர், இது ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டு. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட்ஸ். பட் இதை இப்போ நம்ம மறந்துட்டோம், நம்ம கிச்சன்லேருந்து இது மறைஞ்சு போச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ் இந்த ரசத்துக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கப். இப்போது இந்த கொள்ளு ரசத்துக்கு தேவையானது கொள்ளுங்க, ஹார்ஸ் கிராம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் ஆக்சுவலாக கொள்ளு நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இதோட முக்கியத்துவம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிது. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்டு. ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். அதனால இதை வச்சு இன்றைக்கி ஒரு ரசம் பண்ணுறோம். இப்போது இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வாங்கி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டு, ப்ரெஷர் குக்கரில் லைட்டாக சால்ட் போட்டு ஒரு 4 விசில் போட்டு நான் குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவங்க பாருங்கள், இதுதான் இப்போ குக்காகி இருக்குது. சாஃப்டாக நல்லா அழகாக குக் ஆயிடுச்சு. இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த ரசத்துக்கு ஊற்றுற பருப்பு தண்ணி மாதிரி இந்த தண்ணியை தான் ஊற்றி இன்றைக்கி அந்த ரசத்தை பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த கொள்ளு எப்படி யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிச்சனில் இருக்கிற ஒரு சின்ன மிக்சியோட ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கொள்ளில் தண்ணி இல்லாமல் அந்த கொள்ளு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு அரைவை அரைச்சிடறேன். அதாவது எப்படின்னா, ஸ்மூத்தாக அரைக்கல, ஜஸ்ட் 1-2 அரைச்சிடறேன். பட் ஆனால் அந்த மிளகு ஜீரகம் அரையணும், இந்த கொள்ளு அரையணும். ரொம்ப பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். 1-2 நீங்கள் அரைச்சிட்டு பேஸாக ரெடி பண்ணிடுறோம். இதுதான் அந்த கொள்ளு ரசத்துக்குள்ள முக்கியமான பேஸ். நம்ம எடுத்த 3 விஷயத்தையும், அதாவது மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கொள்ளு, இது என்ன பண்ணியிருக்கேன், மிளகா, இது 4ஐயும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடராக, அதாவது ஒரு ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 அரைச்சிருக்கேன். இதுதான் பேஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொள்ளும் இதில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாய் எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த ரசத்தை நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவையான கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த ஆயில் லைட்டாக சூடானோடனே நம்ம 2 உருண்டை குண்டு மிளகா அதை போட்டு, அதோட கடுகு தேவையானதை போட்டு பொரிச்சிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த கடாயில் ஆயில் ஹீட் ஆனோடனே 2 குண்டு மிளகா போட்டுட்டு சாட்டே பண்ணுறேன். அதோட கடுகு அதையும் போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம, அதாவது பூண்டை கட் பண்ணல, அப்படியே பூண்டை தோலோட மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு பூண்டு, இந்த பர்டிகுலராக ரசங்களுக்கு மட்டும் நீங்கள் பூண்டை வறுக்கிறப்போ நல்லா வறுத்துருங்க. அதாவது ஜஸ்ட் அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வறுத்துருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பச்சையாக இருந்ததுன்னா சில சமயம் அந்த பூண்டோட அந்த ஒரு பஞ்ச், அந்த ஃப்ளேவர் அந்த பர்டிகுலர் ரசத்துக்கு கிடைக்காது. இப்போ அந்த பூண்டு நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 7லேருந்து ஒரு 8 லீஃப், நல்லா கருவேப்பிலை லீஃபை போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. அப்புறம்
நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பர்டிகுலர் பேஸ்ட்டு, அதாவது கொள்ளு, அதுக்கப்புறம் நம்ம மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஜஸ்ட் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். ஸோ இது லைட்டாக வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி வரைக்கும் போடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியோட சேர்ந்து நல்ல அழகாக இந்த இது குக் ஆகுது. ஸோ இப்போது இது ஓரளவு குக்காகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு புளி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அது நல்லா கரைஞ்சி வந்ததை அந்த இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எப்பொழுதுமே புளி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி நல்லா வந்துடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவையான உப்பு. ஸோ லைட்டாக இப்போ அந்த புளி போட்டது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொள்ளு தண்ணி அதை தான் ஊற்ற போகிறோம். கொள்ளு போட போகிறது ஏன்னா ஏற்கனவே நம்ம எடுத்து அரைச்சி அதை பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். இந்த கொள்ளு தண்ணியை இதில் நான் இப்போது ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக இந்த கொள்ளு ரசத்துக்கு வந்து எப்பொழுதுமே இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் வெல்லம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு மற்றதெல்லாம் கரெக்டானு பார்த்துடலாம். இந்த ரசம் கொதிக்கக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. வெல்லம் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன், சால்ட் செக் பண்ணிட்டேன், பர்ஃபெக்ட். இது வந்து ஜஸ்ட் ஒரு கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரசம் நம்ம நார்மல் ரசம் மாதிரி கொதிக்கக்கூடாது. கொதித்து வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு நடுவில் இன்னொன்று சொல்லணும். ஏன்னா இந்த கொள்ளு வந்து நாம் வந்து நிறைய எடுத்து கொஞ்சோண்டு அவ்வளோவா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்பொழுது என்ன பிளான் பண்ணிங்கன்னா, கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொள்ளு வேக வச்சுட்டு இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சுண்டல் மாதிரி பண்ணலாம். அப்போது அன்னைக்கு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ரசமாக பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன்ஸில் உங்களுக்கு 2 ஹெல்த்தி டிஷ் கிடைக்குது. இந்த ரசம் ஜஸ்ட்டு கொதிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கொதிக்க வர சமயத்தில் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீதி இருக்கிற நம்ம கொத்தமல்லியை மேலே ஜஸ்ட்டு உங்களுக்கு தூவி மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்பொழுதுமே இந்த மாதிரி நீங்கள் திக்கான இந்த மாதிரி ஒரு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கும் குக் ஆகிறதுனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்டான கொள்ளு ரசம் நல்ல மனம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். பர்ஃபெக்ட். ஐ திங்க் சால்ட் தான் செக் பண்ணணும்னு நினச்சேன். சால்ட் எல்லாமே பர்ஃபெக்ட். ஃப்ளேவர் ஒரு நல்ல ஒரு அரோமேட்டிக்கான ஒரு ரசம், ரொம்ப ஹெல்தி கூட. ஏன்னா அந்த கொள்ளு வேக வச்ச அந்த தண்ணி, அந்த கொள்ளோட இருக்கிற வேக வச்ச தண்ணி, அந்த பருப்பு தண்ணி மாதிரி கொள்ளு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கொள்ளு யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி மற்ற ஸ்பைசஸ், ஹெல்த்தி ஸ்பைசஸ், பூண்டு இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக நீங்கள் ட்ரீட் பண்ணிவிட்டு
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே நாள் ஒரே ப்ரிப்பரேஷனில் 2 டிஷ்ஷாக பண்ணி அழகாக பண்ணிடலாம். ஸோ இது ஹெல்தி கூட, வித்தியாசமாகவும் இருக்கும், ஒரு வேரியேஷன் கூட கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் தம்ஸ் அப் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். ரசமே நம்ம நிறைய வெரைட்டி கொடுத்துருக்கோங்க. அதாவது பூண்டு ரசம், அதே மாதிரி பைனாப்பிள் ரசம், அந்த மாதிரி கார்லிக் ரசம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரசம் நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்தால் நம்ம இந்த சேனலில் நிறைய ரசம் வெரைட்டிஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங்.